அதிகமான மக்கள் தொகை இருக்கும்போது அதிகமான தேவை இருக்குமா? அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. 10,000 பேர் இருக்கானா 10,000 பேருக்கும் அந்த விஷயம் தேவைன்னா 10,000 பேருக்கும் கொடுக்கணும். ஆனால் 8,000 பேருக்கு தான் இருக்குது. சரியா? 10,000 பேருக்கு சைக்கிள் தேவைன்னா 10,000 பேருக்கு கொடுக்கணும்பா. ஆனால் 8,000 பேருக்கு தான்ப்பா சைக்கிள் இருக்குது. 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ உணவுனா 10,000 பேருக்கு கொடுக்கணும்பா. ஆனால் 8,000 பேருக்கு தான்ப்பா இருக்குது. அதுதான் வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள்னு சொல்கிறாங்க. எனவே சாதாரண விலை அதிகமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்குவேன், அப்போ என்ன பண்ணுவானுங்க, விலையை ஏற்றி வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல டிமாண்ட் அதிகம். அந்த இடத்துல ஓடி தானே இருக்குது. அந்த இடத்துல டிமாண்ட் அதிகம். சரியா? ஏன்னா 2,000 பேருக்கு எப்படியும் கட்டாக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணிவிடுவானுங்க, நார்மலாக சரியா ஒரு பார்சல் சாப்பாடு 100 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அந்த நேரத்தில் 150 ரூபான்னு விற்பானுங்க. ஏன் அப்படின்னா 8,000 பேருக்கு தான் இருக்குது, மீதி 2,000 பேருக்கு இல்லை. அப்போ யார் முந்திட்டு போய் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இவன்ட்ட 12,000 சாப்பாடு இருக்குது, ஆனால் 10,000 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா மீதி 2,000 சாப்பாடு உற்பத்தியாளருக்கு வீணாக போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2,000 பேருக்கு இவன் எக்ஸ்ட்ரா இனிமேல் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு டிமாண்ட் அதிகமாக ஆக பொருளோட விலை என்னாகும், அதிகமாகும். சரியா? என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஃபோன் தேவைப்படுது. அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இப்போ வந்து ஃபோன் பார்த்தோன்னு வச்சுக்குவேன் 20,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? எனக்கு ஃபோனே தேவையில்லை. ஓகேவா? 100ல் 2 பேருக்கு தான் ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபோனோட விலை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப சரியா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா சரியா விலையும் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துக்கணும். எனவே சாதாரண விலை கூட அதிகமாக இருக்கும். எனவே இது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை பாதிக்கிறது. சிட்டிஸில் உள்ளவங்க எப்படி வாங்கிடுவாங்க, சிட்டியில் உள்ளவங்க கிராமத்தில் வருமானம் கம்மி, அவங்களுக்கு இந்த மாதிரி விலை ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால பொருள் வாங்குகிற திறன், பொருள் வாங்குகிற சக்தி எப்படி இருக்கும், கம்மியாகிடும். 100 ரூபான்னு விற்கும் போது வாங்குவாங்க, அதே பொருள் 150 ரூபான்னு விற்கும் போது அவங்களால வாங்க முடியாது. ஏன்னா அவங்க கையில் 100 ரூபா தான் இருக்கும் அந்த பொருளுக்கு வாங்குகிற அளவுக்கு சக்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி ஸ்டாண்டர்டாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்சியல் குட்ஸ் ஈவன் தோ there has been a constant growth in GDPனா கிராஸ் டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் growth opportunities அப்படின்னு சொல்லுவாங்க. growth opportunities அப்படிம்பாங்க. என்னன்னா நிலையான வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா இந்த இயருக்கு 2023க்கு சரியா நான் ஒரு என்ன கம்பெனி வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒரு மொபைல் கம்பெனி வச்சுருக்கேன். இந்த மொபைல் கம்பெனியில் இந்த வருஷத்துக்கு ஓகேவா நான் வந்துட்டு ஒரு 10,000 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த 10,000 மொபைலும் விற்றுடுச்சு. 2024க்கு 10,000 மொபைல் விற்றுடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் தேவைகள் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு அதே வருஷத்தில் ஒரு 5,000 மொபைல் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த 5,000 மொபைலும் விற்றுடுச்சு. 2023ல் எனக்கு 10,000 மொபைல் உற்பத்தி செஞ்சால் மக்களுக்கு விற்றுடலாம், போதுமான அளவில் இருக்கும்னு நினைக்கும் போது இன்னும் 5,000 மொபைல் தேவைப்படுச்சு. 2024ல் போன வாட்டியே 15,000 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணோம். 10,000 அதுக்கப்புறம் மறுபடியும் 5,000. இந்த வாட்டி 15,000 ப்ரொடியூஸ் பண்ணிக்கோம். மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கூடுதலாக கூட இன்னும் ஒரு 1000 மொபைல் எக்ஸ்ட்ரா போட்டு 2024க்கு ஒரு 16,000 மொபைல் ஃபோன்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறேன், மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஆனால் நம்மளுடைய நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக உற்பத்தியும் அதிகமாகிட்டே இருக்குது. அதுதான் நிலையான வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. 2022ல் 10,000 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2023ல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12,000 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். 2024ல் 16,000 மொபைல் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். அதுவே பத்தாமல் இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு 2,000 மொபைல்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் அது மாதிரி நிலையான வளர்ச்சி வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்குது. நான் நினச்சதை விட மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். டிமாண்ட் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோடைய விலை எப்படி ஆகும், அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க.
நிலையான வளர்ச்சியும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதிலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் நிலையான அதிகரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நிலையான அதிகரிப்பு, விலைகளின் தொடர்ச்சியான உயர்வு வாங்கும் சக்தியை சுரண்டி ஏழை மக்களை மோசமாக பாதிக்கிறது. அந்த பொருட்களோட விலை உயர்வு என்னாகுது அப்படின்னா, விலை உயர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, வாங்குறாங்கல்ல, பொருளை வாங்குறாங்கல்ல, அவங்களோட சக்தியை சுரண்டுது. கிராமத்திலே இருக்காங்க, அவங்கள்ட்ட 100 ரூபா தான் இருக்குது. ஆனால் அந்த பையன் ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், ஒரு காலேஜில் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் ஓகேவா, அவங்க அந்த ஃபோனை வாங்க தான் செய்வாங்க, கடனை உடனே வாங்கியாவது. அதே நகர்ப்புற மக்களுக்கு வருமானம் கூட, அவங்க கடன் வாங்காமல் அந்த மொபைலை வாங்குவாங்க. கிராமத்தில் இருக்கவங்க கடன் வாங்கி அந்த மொபைல் ஃபோனை பையனுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை ஒரு லேப்டாப்பை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, வாங்கி கொடுப்பாங்க அவனுடைய படிப்புக்காக. அதன் மூலியமாக கடன் வாங்கின ஏழை மக்களை இந்த விலை உயர்வு இன்னும் மோசமாக பாதிக்குது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், இப்போ வந்துட்டு லேப்டாப் வந்துட்டு ஒரு 30,000 ரூபா, சரியா, அடுத்து ஒரு லேப்டாப் நம்ம வாங்கும்போது ஒரு 31,000 ரூபா வந்திருக்கும், ஒரு 1000 ரூபா கூட வந்திருக்கும். செகண்ட் இயர் போகும்போது பையனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வரி கொள்கையால், நிறையா ஒரு இம்போர்ட்டட்னால, அங்கே இருக்கிற ஏற்படுற பிரச்சனையினால், இல்லை விலை உயர்வால் அந்த லேப்டாப்போட விலை 40,000 வரும்போது 30,000 விற்றுட்டு இருந்த லேப்டாப்பை 40,000 கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ 10,000 அவர் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த மாதிரி கடன் வாங்கி அந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்கும்போது ஏழை மக்களை அந்த விலை உயர்வு சுரண்டி மோசமான நிலைக்கு தள்ளப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், பொருட்களுக்கான தேவை. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்குது. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்குதா, டிமாண்ட் அதிகரிக்கும் போது விலையும் என்ன சொல்லியிருக்கேன், வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் வாங்கும் சக்தி பாதிக்குதா? அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார், 15,000 ரூபா பட்ஜெட்டு, சரியா, இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், சரியா, உனக்கு 1 லட்ச ரூபாடா, நான் உனக்கு வண்டி வாங்கி தரேன், அதுக்கு மேலே 1 பைசா என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரியா, 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பைக்கு, சரியா, இவனுக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லும்போது 10th படிச்சுட்டு இருந்திருப்பான். ஓகேவா, நீ காலேஜ் பாஸ் பண்ண, அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் பையன் 10th படிக்கும்போது சொல்லியிருப்பார். காலேஜ் போகிறப்ப அவன் காலேஜ் போகிறதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் ஆகும். காலேஜ் போகும்போது, எப்பா எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ராயல் என்ஃபீல்டு அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருந்துருக்கும். சரியா, இப்போ பார்க்கும்போது 1.5 லட்ச ரூபா ஆகிடும். இப்போ பார்க்கும்போது, ஏன்னா அதில் உள்ள ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸோட பார்ட்ஸும் விலை உயர்வாக இருக்கும், அதுக்கான ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கும், லேபர்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா, அதனால் மொத்தமாக அந்த ப்ராடக்டோட விலையும் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ நான் 1 லட்ச ரூபா தான் தரேன், என்ன 1.5 லட்ச ரூபா என்னால் இப்போ வாங்கி தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார். அதனால அந்த வண்டியோட வாங்கும் சக்தி என்ன ஆகிடும், கம்மியாகிடும். அதுதான் 4th பாயிண்ட் சொல்கிறாங்க. பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலையும் அதிகரிக்கிறது, அதனால் வாங்கும் சக்தி பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருட்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்து இறுதியாக நாணயத்தின் மதிப்பு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விலை அதிகரிக்கும் போது நாணயத்தின் மதிப்பு, அதே எக்ஸாம்பிள் தான். 1 லட்ச ரூபாய்க்கு விற்கும்போது வாங்கியிருக்கலாம், 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறப்ப என்ன ஆகும், வாங்க முடியாது. சரியா, அப்போ அதையுமே வாங்குற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அந்த இடத்துல பணத்தோட வேல்யூ என்ன ஆகுது, குறையுது. ஏன்னா எல்லாருமே வாங்கும்போது தான் பணத்தோட மதிப்பு என்ன ஆகும், அதிகரிக்கும். 10 பேரில் 2 பேர் வாங்கும்போது என்ன ஆகும், குறையும். பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5th பாயிண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ். பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. உற்பத்தினா மேனுஃபேக்சரிங்ப்பா, ப்ரொடக்ஷன்ப்பா. அளிப்பு அப்படின்னா, அளிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலை என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்கிறது. சரியா, ப்ரொடக்ஷனும் கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா, சப்ளையும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் டிமாண்ட் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், மாதத்துக்கே 2 கார் தான் ரிலீஸ் பண்ணுறான். அப்படிங்கும்போது அந்த 2 காரை வாங்குறதுக்கு வெளியில் என்ன பண்ணுறான், 100 பேர் இருக்கான். போன வருஷம் விற்றுட்டு இருந்த அதே காரு இந்த வருஷம் வந்துட்டு, போன வருஷம் விற்றுட்டு இருந்த அதே 18 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் இன்னோவா
ஓகேவா? இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணும்போது மாதத்துக்கு 2 கார் தான் ரிலீஸ் பண்ணுறான். 25 லட்ச ரூபா 23 லட்ச ரூபான்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஏன்னா 100 கார் ரிலீஸ் பண்ணும்போது 100 பேருக்குமே கிடைக்கும். அப்போ அமௌண்ட்டு வந்துட்டு அவன் பெருசாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 2 கார் ரிலீஸ் பண்ணுறான் மாதத்துக்கு அப்படின்னா வெளியில் டிமாண்ட் அதிகமாக தேவைப்படுது. அப்போ 25 பேருக்கு அந்த கார் தேவைப்படுதுன்னா அந்த 25 பேரில் நம்பர் 1 பணக்காரன் எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ நாளும் அந்த காரை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? விலை உயர்த்தப்பட்டாலும் அந்த காரை வாங்குவான். அதுதான் சொல்கிறாங்க. பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு குறையும் பொழுது பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. அதில் 2 பேர் தான் வாங்குறான், மீதி 23 பேரால் அதுதான் வாங்கும் திறன் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலையை அதிகரிக்க வழி செய்கிறது. 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்களின் விகிதம் அதிகரித்து வருகிறது அப்படின்னா the exist of huge economic disparity the Indian economy. வறுமை மற்றும் வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு 10% சரியா? சொந்தத்தோட அதான் வருமானம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய வருமானம் சரியா என்ன பண்ணுது அப்படின்னா 10% அது வந்துட்டு நம்மளுடைய டாக்ஸு சம் ஷேரிங்கில் போயிடுது. நம்மளுடைய வருமானம் முழுமையுமே என்ன பண்ண முடியுது? யூஸ் பண்ண முடியல. அப்போ ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 500 ரூபாயுமே எனக்கான தேவையானது. அதில் 10% வந்துட்டு குறையும் பொழுது என்னாகும்? என்னுடைய வறுமை கம்மியாகுமா? கூடும். ஏன்னா அந்த 500 ரூபாயில் 50 ரூபா குறையுது எனக்கு. ஆனால் 500 ரூபா தேவைப்படுது. புரியுதா? எனக்கு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி வறுமையில் இருக்க மாட்டேன். ஆனால் அந்த 500 ரூபாயில் 50 ரூபா குறைஞ்சி 450 ரூபா இருக்கும்போது மீதி 50 ரூபாய்க்கு நான் மறுபடியும் வறுமைக்கு தான் தள்ளப்படுறேன். அப்படிதான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு வறுமையாலும் மற்றும் செல்வத்தின் சமமற்ற வழங்குதலாலும் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ரொம்ப பிலோ பாவர்ட்டியில் இருக்காங்க சில பேர். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ரிச்சான பீப்புள்ஸ், ராயலான பீப்புள்ஸ் இருக்காங்க. எக்கனாமிக்கலி கொஞ்சம் அப்ஸ்டாண்டிங்கில் மேல் மட்டத்தில் இருக்கவங்க. ஓகேவா? அவங்க இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்கிறதுனால புரியுதா அனைத்து பொருட்களை வாங்கும் திறனும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்களுக்கு தான் போகும். வாங்கவே முடியாத திறன் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்குல்ல, அப்படி இருக்கிறதுனால இன்னும் கூட சரியா வறுமை நிகழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஷின் அவ்வளோதான். புதிய வேளாண்மை கொள்கைகளுக்கான குறிக்கோள்கள் யாவை அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ் பண்ணிவிடு. 5th கொஷின், புதிய வேளாண் கொள்கைகளுக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பாஸ் பண்ணு. என்னப்பா இதில் கொஷின் நம்பரே இல்லை. வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி? ஓகேவா? வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேளாண்மை உற்பத்தி திறனை உயர்த்துதல், இதுதான் புதிய வேளாண் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய வேளாண் கொள்கைன்னு சொல்லிட்டு நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசின்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 20 இயர்ஸ் ஒன்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் கழித்து நம்மளுடைய விவசாயமும் நம்மளுடைய வேளாண்மையும் எந்த அளவுக்கு தரம் மேம்படுத்தப்படணும், நம்ம என்ன மாதிரியான உரங்களை பயன்படுத்தணும், என்ன மாதிரியான சொட்டு நீர் பாசனங்களை பயன்படுத்தணும், என்ன மாதிரியான நீர்ப்பாசனங்களை பயன்படுத்தணும், என்ன மாதிரியான விளைச்சலுக்கான உற்பத்திக்கான அதிகத்துவம் வாய்ந்த திறன்களை நம்ம வந்துட்டு இதில் புகுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேளாண்மை உற்பத்தி திறனை உயர்த்துதல். இந்தியாவின் வேளாண்மை கொள்கையின் முக்கிய நோக்கமானது வீரிய ரக வகைகள். இதை தான் ஆரம்பத்துலேருந்தே அமெரிக்க நாடு சொன்னிச்சுன்னு சொல்லணா. அவன் என்ன பண்ணுறான்? ஹை ஈல்டு வெரைட்டியாக போட சொல்கிறானா? ஏன் அப்படின்னா அப்போ தானே நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதை தான் முக்கிய நோக்கமாக ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. வீரிய ரக விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நீர்ப்பாசனம் போன்ற திட்டங்கள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்தணும். நல்ல உரங்களை பயன்படுத்தணும்பா, சரியான பூச்சிக்கொல்லிகளை அந்த மருந்தை பயன்படுத்தணும், நீர்ப்பாசனம் சரியான அளவில் இருக்கணும் போன்ற திட்டங்கள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியுமா? 2வது பாயிண்ட், 1 ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. வேளாண் கொள்கையானது சிறு மற்றும் குறு விவசாயிகள் 1 ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியை விட அதிக உற்பத்தி திறனை அதிகரிப்பதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மதிப்பு கூட்டப்பட்ட அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆடட் பை ரைசிங்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் பாலிசி டு இன்க்ரீஸ் பெர் ஹெக்டேர் வேல்யூ ஆடட் பை ரைசிங் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல். ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளோ தான் உற்பத்தி இது நம்மளால் விவசாயம் பண்ண முடியும், விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அதையும் தாண்டி அதிக விவசாயங்கள் அந்த உற்பத்தியில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு உற்பத்தி. அப்படின்னா வயல்வெளியில் சரியா நெல் போட்டோம் அப்படின்னா அந்த நெல்லுக்கு பக்கத்தில் வேறு மாதிரியான ஒரு பயிர்களையும் விளைவிக்கணும்னு சொல்கிறாங்க. கரும்பு நடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் நடுவோம், அந்த கேப்பில் ஏதாவது ஒன்று போடணும்னு சொல்கிறாங்க. வாழை போடுறோம் அப்படின்னா வாழை மரம் இங்கே ஒன்று போட்டோம்னா நம்ம அங்கே ஒன்று போடுவோம், அங்கே ஒன்று போட்டோம்னா அங்கே ஒன்று போடுவோம். இந்த கேப்பில் ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு பொருட்களை வந்துட்டு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குறு விவசாயிகளும் சிறு விவசாயிகளும் அதிக உற்பத்தி திறனை வெளிக்கொணர்வதற்கும் அவங்களுடைய பொருளாதார நிலை மேம்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட், ஏழை விவசாயிகளின் நலன்களை பாதுகாத்தல். ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்துதல்னு சொல்கிறாங்க. என்னென்னா நிறுவன கடன் ஆதரவு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொடெக்டிங் பை தி இன்டர்செக்ஷன் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ் ப்ரொபோஸ்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பை அபாலிசிங் இன்டர்மீடியேட்டரிஸ் த்ரூ லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எக்ஸ்பேண்டிங் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சப்போர்ட் டு புவர் ஃபார்மர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா ஏழை விவசாயிகளுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்தணும். அக்ரிகல்ச்சரல் லோன் கொடுக்குறாங்கல்ல அதை வந்துட்டு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நிலச்சீர்திருத்தங்கள் செய்யணும். நிலச்சீர்திருத்தங்கள் அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு விவசாய நிலங்களாக பயன்படுத்துவதற்கு தேவையான சீர்திருத்தத்தை செஞ்சு கொடுக்கறது. சரியா, இடைத்தரகர்களை ஒழிக்கணும், புரோக்கர்ஸே இருக்கக்கூடாது, டைரெக்டாக விவசாயிங்க. இன்னொன்று டைரெக்டாக வந்துட்டு கன்சியூமர்ஸு, டைரெக்டாக விவசாயிங்க, டைரெக்டாக கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி இருக்கும்போது இடைத்தரகர்கள் ஒரு கமிஷன்ஸ் வச்சு விவசாயிகளை இன்னும் விலை மதிப்பு கம்மியாக பொருட்களை வந்துட்டு விற்கிறதுக்கான ஒரு சூழல். இடைத்தரகர் போயிட்டாவே என்ன ஆகிடும், புரோக்கர் கமிஷன் கட் ஆகிடும். புரோக்கர் கமிஷன் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், டைரெக்டாக விவசாயி அந்த நிலத்தில் பயிரிடுறவன், டைரெக்டாக கவர்மெண்ட்டு, இவங்களுக்கு இடையில என்ன விற்கிறாங்களோ அதுதான். டைரெக்டாக விவசாயி அறுவடை செஞ்சு கொண்டு வந்து டைரெக்டாக அவன் சந்தையில் விற்றுட்டு போயிடுவான், புரோக்கர் இல்லாமல். ஓகேவா, போன்றவற்றின் மூலம் ஏழை மற்றும் குறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதை வேளாண் கொள்கைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒழிச்சிட்டு டேரெக்டாக வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் கூட அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. விவசாயத்துறையை நவீனமயமாக்கணும். வேளாண் நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல். சரியா, நிறைய பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பெங்களூர் சைட்லலாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பண்ணுறவங்க எல்லாமே ரொபோட்டிக்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு பூச்சிக்கொல்லிகளெல்லாம் இப்படி முதுகில் பெரிய டேங்கை மாட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து பரவுறதெல்லாம் நம்ம கண்ணில் படும், வாயில் படும். இதன் மூலியமாகவே பல நோய்கள் நம்மளுக்கு வரும். சரியா, இப்போலாம் பார்த்தோன்னா ரோபோட்டிக்ஸ் தான். சுவிட்சை ஆன் பண்ணுறான், சரியா, எல்லா இடத்துலையும் 10 நிமிஷத்தில் தெளிஞ்சிடும். ஓகேவா, அதே மாதிரி அறுவடை காலங்களில் பார்த்தோன்னா 100 பேர் இறங்கி வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் தான். ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஆள். இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. உயர் ரக விதைகள், ஹை ஈல்டு வெரைட்டி விதைகள், சரியா, உரங்கள் போன்ற மேம்பட்ட வேளாண் உள்ளீடுகளை பயன்படுத்துதல், அந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நவீனமயமாகும்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் விவசாயம் ஒரு இடத்துல எப்படி நடக்குதோ அதே விவசாயம் இந்தியாவில் உள்ள திருச்சியில் அதே மாதிரி, ஓகேவா, எக்யூப்மெண்ட்டோட அதே மாதிரி டெக்னாலஜிஸோடு நடக்குது அப்படின்னா அமெரிக்காவும் இந்தியாவும் விவசாயத்தில் சரிசமமாக இருந்து செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸை புகுத்தணும்னு சொல்கிறாங்க. 5வது, சுற்றுச்சூழல் சீரழிவு. இந்தியாவின் வேளாண் கொள்கை இந்திய வேளாண்மையின் அடித்தளத்தின் சுற்றுச்சூழல் சீர்கேடு சரி செய்யும் மற்றொரு நோக்கத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வேளாண்மை செய்கிறாங்கல்ல, சுற்றுச்சூழல் சீர்கேடாக இருக்கா? நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பார்த்தியா, காற்று மாசுபாடு குறைந்த நகரம்னு சொல்லி. எந்த டிஸ்ட்ரிக்ட் டாப்பில் வந்திருக்கு? திருச்சிப்பா. நேற்று அறிக்கை விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ஹரி? திருச்சி நம்பர் 1ல் வந்திருக்கு. இங்கே தான் வந்துட்டு ஏர் பொல்யூஷன் ரொம்ப கம்மி. அதனால தான் திருச்சியில் வாழ்கிறவங்க 100 வயசு வரைக்கும் கூட வாழுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. காற்று மாசுபாடு குறைந்த நகரம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் ரிப்போர்ட்டில் திருச்சி நம்பர் 1 இடத்துல இருக்குது. சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுவுமே நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன்.
இன்ஸ்டாவில் இந்த மாதிரி பதிவுகளும் வருது சரியா, ரீல்ஸு சிக்கம் பொழுதுனைக்கு அதே இதையும் பதில் புள்ளிங்கோ அது மாதிரி ஒரு விஷயங்களையே ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். 2 இதை தள்ளும் போது 2 அதை தள்ளும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் உங்கள் கண்களில் பார்க்கும்போது உங்களுடைய பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்து அதிகாரத்துவ தடைகளை நீக்குதல். வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி நிறுவனங்கள் மீதான அதிகாரத்துவ தடைகளை நீக்குவதற்கு இந்த கொள்கை மற்றொரு குறிக்கோள்களை அமைத்துள்ளது. இதனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க, கடனை கட்ட முடியாதுன்னு விவசாயிகள் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி சுய உதவி நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? வேளாண்மைக்காக அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி கைவிரிச்சிடுவாங்க. அவங்களுக்கு விளைச்சல் இருந்தால் கூட கவர்மெண்ட் பார்த்துக்கும், விவசாயிகளை வாழ வைக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அந்த மாதிரியான அதிகாரத்துவ தடைகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகேவா, இதே கூட்டுறவு சங்கங்கள், இதே சுய உதவி நிறுவனங்கள் ஓகேவா, இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இதே கூட்டுறவு சங்கங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சரியா, இவன் எனக்கு தெரிஞ்சவன், இவனுக்கு மட்டும் கடனை கொடு, இவனுக்கு கொடுக்காத, இவன் வந்துட்டு எனக்கு பிடிக்காதவன், இவனுக்கு கொடுக்கக்கூடாது. சுய உதவி நிறுவனத்திலேருந்து அவன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சண்டை, என் பொண்டாட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சு கடன் அவனுக்கு, அதனால் உன்ட்ட எப்படியும் வருவான், பயிர் போட போகிறான், விவசாயம் பண்ண போகிறான், எப்படியும் வருவான், அதனால் நீ கொடுத்துடாத அப்படின்னு அந்த அதிகாரத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால அந்த மாதிரி அதிகாரத்துவ தடைகள் இருக்குல்ல, மக்களுக்கு நல்லது சேர்றதுக்கான அதிகாரத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, செய்யாமல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான தடைகளெல்லாம் நீக்கி இந்திய புதிய வேளாண்மை கொள்கை மூலியமாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட நோக்கம். இந்த ஒரு 6 பாயிண்ட்டு, வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துறது, ஒரு ஹெக்டேருக்கு வேளாண் உற்பத்தி திறனை உயர்த்துறது தான் சொல்லிட்டேனே, ஹை ஈல்டு வெரைட்டி போடணும், பூச்சிக்கொல்லி, உயர் ரக விதைகள், இதெல்லாம் நீர்ப்பாசனம், இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும். அடுத்து ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டவை, ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளோ தான் போடணுங்கிற ஒரு கட்டமைப்பு மாறி அதுக்கு இடையில உள்ள பொருட்களையும் உற்பத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று ஏழை விவசாயிகளோட நலனை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. புரோக்கரேஜ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக விவசாயிகள், டேரெக்டாக கவர்மெண்ட், டேரெக்டாக விவசாயிகள், டேரெக்டாக நுகர்வோர், கன்சியூமர்ஸ், இப்படி போயிட்டோன்னா விவசாயிகள் நலனை, ஏழை விவசாயிகளை அதிகமாக பாதுகாக்கலான்னு விவசாயத்துறையை நவீனமயமாக்கணும், ரோபோட்டிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அமெரிக்காவில் பண்ணுற விவசாயமும் இங்கே பண்ணுற விவசாயமும் ஒரே அளவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய விவசாயத்திற்கும் வேளாண்மைக்கும் அதிக ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் சீரழிவு, பக்கத்தில் இருக்கிற அனைத்து இண்டஸ்ட்ரீஸு ஒரு விவசாயத்துக்கு பக்கத்தில் நடக்குது, அதோடைய பாசனத்தில் வந்துட்டு ஒரு தொழிற்சாலையோட கழிவுகளை கொண்டு வந்து கலக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்து அதெல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதிகாரத்துவ தடைகளை நீக்கிறது, அதான் சொன்ன கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அந்த சுய உதவி நிறுவனங்கள் அவங்க அதிகாரத்தை வச்சுட்டு தடைகளை வச்சுட்டு இருப்பாங்க, அது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? தேங்க்யூ.